எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் இருவரும் இணைந்து நடித்த ஒரே திரைப்படம் கூண்டுக்கிளி 1954. இந்த திரைப்படம் குறித்து பல சுவாரஸ்யமான தகவல்கள் உள்ளன. தமிழ் சினிமாவின் இரண்டு மிகப்பெரிய ஜாம்பவான்களான எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி கணேசன் இணைந்து நடித்த ஒரே திரைப்படம் இதுதான். இதுவே இந்த படத்தின் மிக முக்கியமான அடையாளம். எழுத்தாளர் விந்தன். புகழ்பெற்ற எழுத்தாளரும் பத்திரிகையாளருமான விந்தன் இந்த படத்திற்கு கதை, திரைக்கதை, வசனம் எழுதினார். இது அவர் திரைக்கதை, வசனம் எழுதிய ஒரே திரைப்படம். டி.ஆர். ராமண்ணா இப்படத்தை இயக்கி தயாரித்தார். இவரது சகோதரி நடிகை டி.ஆர். ராஜகுமாரி தனது தம்பிக்காகவே இந்த படத்தை ஆரம்பித்து வைத்ததாக கூறப்படுகிறது. ராமண்ணாவின் மனைவி பி.எஸ். சரோஜா இந்த படத்தில் கதாநாயகியாக நடித்தார். கதைக்கரு: ஒரு பெண், இரண்டு நண்பர்களுக்கு இடையில் ஏற்படும் சிக்கல்களை களமாக கொண்ட படம் இது. சிவாஜி கணேசன் ஒரு எதிர்மறை நாயகனாக வில்லன் கதாபாத்திரம் நடித்தார். இது அவரது ரசிகர்கள் மத்தியில் ஒரு கலவையான விமர்சனத்தை உருவாக்கியது. படத்தில் பாடல் மாற்றம்: மயக்கும் மாலை பொழுதே நீ என்ற இனிய பாடல் இந்த படத்திற்காகத்தான் முதலில் ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. ஆனால் எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி இருவரும் இந்த பாடலில் தானே நடிக்க வேண்டும் என்று போட்டியிட்டதால் இயக்குனர் டி.ஆர். ராமண்ணா சிக்கலை தவிர்க்க அந்த பாடலை படத்தில் இடம்பெறாமல் செய்துவிட்டார். பின்னர் இந்த பாடல் குலேபகாவலி திரைப்படத்தில் இடம்பெற்றது. வெற்றி பெறாத காரணம்: இரண்டு மிகப்பெரிய நட்சத்திரங்கள் இணைந்து நடித்தும் கூண்டுக்கிளி திரைப்படம் பெரிய வெற்றியை பெறவில்லை. இதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன. எம்ஜிஆர் ரசிகர்கள் மற்றும் சிவாஜி ரசிகர்கள் இருவரையும் திருப்திப்படுத்தாத வகையில் படம் அமைந்திருந்தது. இது எம்ஜிஆர் படம் என்றும் இல்லை, சிவாஜி படம் என்றும் இல்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. சிவாஜியின் எதிர்மறை கதாபாத்திரம்: சிவாஜி கணேசன் எதிர்மறை கதாபாத்திரத்தில் நடித்ததை அவரது ரசிகர்கள் ஏற்கவில்லை. பணப்பிரச்சனை: இயக்குனருக்கு ஏற்பட்ட முந்தைய படத்தின் தோல்வியால் இந்த படத்தை இழப்பை ஈடுகட்ட எடுத்தாலும் இதுவும் தோல்வியாகவே அமைந்தது. மீண்டும் ரிலீஸ் செய்யப்படாதது: எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி நடித்த பல படங்கள் மீண்டும் திரையிடப்பட்டாலும் கூண்டுக்கிளி மட்டும் மீண்டும் ரிலீஸ் செய்யப்படவில்லை. இந்த படத்தின் வெளியீட்டு நேரத்தில் ரசிகர்கள் மத்தியில் ஏற்பட்ட மோதல்களே இதற்கு ஒரு காரணமாக கூறப்படுகிறது. படப்பிடிப்பு தளத்தில் சிவாஜி கணேசன் புகைப்பிடிக்கும் பழக்கம் உடையவர். எம்ஜிஆர் அதை விரும்பாததால் சிவாஜி தன் காட்சிகள் முடிந்ததும் வெளியே சென்று புகைப்பிடித்துவிட்டு மீண்டும் தேவைப்படும் போது வந்து படப்பிடிப்பில் கலந்து கொள்வாராம். இது எம்ஜிஆருக்கு மரியாதை கொடுக்கும் விதமாக இருந்ததாக கூறப்படுகிறது. பின்னாளில் எடுக்கப்பட்ட படம் இந்த படத்தின் கதைக்கருவை சற்றே மாற்றி ஒருவர் வாழும் ஆலயம் என்ற திரைப்படம் பிரபு, ரகுமான், சிவகுமார் நடிப்பில் வெளியாகி வெற்றி பெற்றது. கூண்டுக்கிளி திரைப்படம் எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி என்ற இரண்டு துருவங்கள் ஒரு படத்தில் இணைந்த ஒரு வரலாற்று நிகழ்வாக இன்றும் பேசப்படுகிறது.